ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, நீர் எவ்வளவு நல்ல தெய்வமாக நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, மகிமை, ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியும் படைத்து, ஹல்லேலூயா, வானங்களை விரித்து, ஸ்தோத்திரம் தகப்பனே, இப்படியாக எங்களை படைத்து எங்களை தெரிந்து கொண்டு உம்மோடு கூட இருக்க நித்திய ஜீவனை கொடுத்து நித்திய காலமாய் உம்மோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை முன் குறித்து அழைத்து உம்முடைய இரத்தத்தால் வார்த்தையால் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே இப்படி ஒரு மகிமையான ஒரு காரியங்களை நீர் எங்களுக்காக செய்த உம்முடைய அன்புக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இதற்கு தடையாக இருக்கிறதான எங்களுடைய அக்கிரம சிந்தனைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, வீண் யோசனைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள், கிரியைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி காட்டி ஆண்டவரே உம்மிடமாய் திரும்ப உம்முடைய வார்த்தையை நோக்கி திரும்ப அர்ப்பணிக்க, ஹல்லேலூயா, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட உம்மை சேவிக்க எங்களுக்கு உம்முடைய கிருபைகளையும் இரக்கத்தையும் நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருப்பதாக, ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய விசேஷித்த ஆளுகை, அதிகாரம், வல்லமை, விடுதலை கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, வர தடைப்பட்ட மக்களை நீங்கள் சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஒரு மெய்யான விடுதலை எங்களுக்குள்ளே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்திலே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு மெய்யான விடுதலை தகப்பனே, ஹல்லேலூயா, சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகும்படியாக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிற காரியங்களிலே, நாங்கள் பயப்படுகிற காரியங்களிலே உம்முடைய மெய்யான விடுதலை ஆண்டவரே உண்டாகும்படியாக நம்முடைய கிரியைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆண்டவரே எங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மை நெருங்கி கிட்டி சேரத்துக்கான வாஞ்சையும் வழிகளையும் காலங்களையும் நேரங்களையும் எங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய மகிமை தொடர்ந்து காணப்படுவதாக அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, இன்னும் அதிகமாக நெருங்கி கிட்டி சேர கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தை பார்க்கும்போது அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் நம்ம விட்டு விலகிட்டாரோ கைவிட்டாரோ என்கிற சூழ்நிலையில் நம்ம எதிர்கொள்ள நேரிடும். ஹல்லேலூயா. வேதத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கூட ஹல்லேலூயா, பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நேரங்கள் வரும், நம்முடைய விசுவாசம் குறையும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் முடிவில் பார்க்கும் பொழுது ஐயோ, நான் ஆண்டவர் எப்படியா நினச்சேன் என்கிற காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நம்முடைய ஆண்டவர் உண்மையும் சத்தியமானவர். அவர் ஒரு நாளும் ஹல்லேலூயா கைவிடாதவர், ஒரு நொடியும் கைவிடாதவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம ஒரு நாளும் நம்ம விலகக்கூடாது. ஒருவேளை அந்த விசுவாசத்தை விட்டு ஒரு சில காரியங்களை விலகியிருந்தால் கூட அந்த விசுவாசத்தை மறுபடியும் திருப்பி கொள்ளத்தக்கதான ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு செய்வாராக. அவர் மெய்யாகவே நமக்கு நாம் நினைக்கிறதுக்கும் எனக்கும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உடைய கிரியை மகத்துவம் உள்ளது. அதுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. உற்சாகமாக நம்ம கரந்தட்டி நம்ம பாடுவோம். அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும் என்றால் இன்றைக்கு என் ஆண்டவர் அவருடைய மகத்தான கிரியினால் இன்னைக்கு நான் உணர போகிறேன், என் ஆண்டவரை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா என்று சொல்லி நம்ம உற்சாகமாக கரந்தட்டி பாடுவோம். என் ஆண்டவர் என்னை விடுவித்து விட்டார், பெரிய கிரியைகளை கிருபைகளை எனக்கு செய்கிறார் என்று சொல்லி விசுவாசி இந்த கரந்தட்டி இந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன்,
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாக நான் குவைத்து வேலைக்காக செலக்ட் ஆகியிருந்தேன். அன்றைய தினத்தில் எல்லாவற்றையும் கம்பெனியில் முடிச்சுட்டு திரும்பும்போது ஒரு சகோதரர் இந்த கடிதத்தை அவசரமாக நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே ஊரில் எங்கள் வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் உடனே ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நான் போனேன். எங்கள் அப்பா நீ போகாத நைட்டு சொன்னாங்க. இல்லை, அவர் அவசரமாக கேட்டிருக்காரு, நான் போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனேன். அது மழைக்காலம் முடிந்த காலமாக இருந்தது. ஆகவே அந்த காலத்தில் ரோடெல்லாம் சரியாக இருக்காது. ஆகவே ஒரு சின்ன பள்ளம் அந்த ரோட்டில் இடது சைடு இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அதை பார்த்துட்டேன். ஆகவே அதை அவாய்ட் பண்ணணுன்னு பார்த்தா அவங்க ஒரு ஆட்டோ வந்து நடு ரோட்டில் வரோம். என்னால் என்ன செய்யணும்னே தெரில. வேறு வழி இல்லாமல் அந்த பள்ளத்தில் வேறு வழி இல்லாமல் ஸ்கூட்டர் இறக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பள்ளம் சின்ன பள்ளம், ஆழமான பள்ளம். ஆகவே அந்த ஸ்கூட்டர் முன்ட்டு இறங்குறதுனால நான் தூக்கி வீசப்பட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு 3 பல் ஒட்டு பல். அது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அந்த ஆங்கிளில் ஆண்டவர் என்னை காப்பாற்றலை அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அந்த ஆங்கிள் அல்லேலூயா. ஒன்று தலை அடித்தா ஆன் த ஸ்பாட்டில் காலி, மூக்கில் அடித்தாலும் காலி, இங்கே அடித்தாலும் இந்த எலும்பு முடிஞ்சிருக்கும். ஆனால் 3 பல்லு தான் போச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் எப்படி முன்னால் போய் விழுந்தேன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனால் எனக்கு வந்து குவைத்லேருந்து ஆர்டர் வந்து நான் ஜாயின் பண்ண முடியாது ஆக்சிடென்ட் சொல்லி போட்டேன். ஒரு பதிலையும் காணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஜெபம் பண்ணல, கேட்டேன், ஆண்டவரே நான் முதல்ல இங்கே குவைத்து போகிறது உங்களுக்கு சித்தம் இல்லை அப்படின்னா இன்ட்ரிலே என்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண வேண்டியதானே. நான் எதுக்கு இப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட்டு, நான் ஏன் இவ்வளோ காத்துட்ருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. அன்னைக்கு சிந்தித்த அதே நாள் டெலகிராம் வந்தது, மறுபடியும் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுங்க சொல்லி. அல்லேலூயா. நம்ம நினப்பு என்ன இருக்குது, ஆண்டவர் கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் வரும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாதவர். அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் நான் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க ஒரு கிருபையாக இருந்தது. என் ஆண்டோடைய கிரியை நான் பார்த்தேன். என் ஆண்டவர் அன்றைக்கி காப்பாற்றலை அப்படின்னா அன்றைக்கி உயிரோடு இருக்க முடியாது. அந்த உணர்வை ஆவியானவர் கொடுத்து ஏற்கனவே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், அது வேறு விஷயம். ஆனாலும் கூட அந்த காரியங்கள்லாம் வெளிவர கிருபை செய்ய இப்படிப்பட்ட அறியாமை ஒரு முழு விசுவாசம் வைக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு இந்த உலகத்தில் அப்படி தான் வரும். பட் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் கைவிடாதவர். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மயப்படுத்துவோம். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. அல்லேலூயா. ஆகவே தான் எப்பொழுதும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லணும். நீங்கள் அல்லேலூயா, கர்த்தர் வீட்டை கட்டாரா, நீங்கள் தான் வீடை கட்டி தரணும். அல்லேலூயா. பேங்க் லோன் இருக்குது, கையில் பணம் இருக்குது, ஆட்கள் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் தகப்பனே நீங்கள் வீடை கட்டித்தாங்க, நீங்கள் சபையை கட்டித்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவரே, இதற்கு உம்முடைய பர்சனல் இன்வால்மெண்ட்டுக்கு என்னுடைய மேட்டிமை, என்னுடைய அறியாமல் அவிசுவாசம்லாம் தடையாக இருந்தால் தயவாக இதை மன்னித்து விலக்கி அல்லேலூயா நீங்கள் நல்ல விசுவாசத்தையும் ஒரு நல்ல கிருபைகளையும் கொடுத்து நீங்கள் எனக்காக தனிப்பட்ட முறையில் எனக்கு செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாம் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் எண்ணதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உற்சாகமாக கரந்தட்டி பாடுவோம். திறக்காத எல்லாத்தையும் ஆண்டவர் திறந்து தரப்போகிறார். அல்லேலூயா. அவர் முன் செல்கிறார், தடையை நீக்கிறவர் முன் செல்கிறார். நமக்காக யாவற்றையும் தடைகளை நீக்கி திறந்து தருவார். உற்சாகமாக நம்ம கரந்தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. நீ
தப்ப விடாமல் கடலில் அடித்தவரா, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிரானவன் யார்? ஹல்லேலூயா. எதிரானவன் இருப்பான், வருவான். ஹல்லேலூயா. நாம் ஜெயிப்போம் ஆண்டுடைய கிருபையால், இரக்கத்தால், வல்லமையால், நாம் அவர் மேலே வச்சிருக்க விசுவாசத்தால். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஹல்லேலூயா ஜெயமாக இருக்கிறது. விசுவாசம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தை எடுத்து ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிக்கும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தான் வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் வரும்போது, ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, ஆண்டவரே என்ன ஒரு ஜபத்தோடு உபவாசத்தோடு போய் நின்னா போதும், ஆவியானவர் எங்கே நம்ம நடத்தி செல்லணுமோ அங்கே நடத்தி சென்று பாதை காட்டும் மாயகவாக ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரும் பொழுது எதிரான காரியங்கள்லாம் நமக்கு அந்த விசுவாசம் வந்துடும். என் ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்கு ஒரு வழியை காட்டுவார், விடுவிப்பார். அல்லேலூயா. ஆகவே எந்த சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், வேதத்தை எடுத்து ஆண்டவரை நீங்கள் என் கூட பேசுங்க, ஆண்டவரே நீங்கள் என் கூட சொல்லுங்க, ஆண்டவரே அல்லேலூயா எடுத்து வேதத்தில் தேடும் பொழுது விசுவாசம் வர்ற வரைக்கும் நீங்கள் வேதத்தை வாசிங்க, கீழே வைக்கக்கூடாது வேதத்தை. அல்லேலூயா. எனக்கு பெரிய கிருபை. அல்லேலூயா. எங்கே கொண்டு போய் அந்த வசனத்துக்கு நேரம் நிப்பாட்டிடுவார், உங்களுக்கும் செய்வார், இல்லைன்னு சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை வேளையில் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. இதைத்தான் வீட்டில் பைபிள் வாசிக்கும் போது வேகமாக ஓடாமல் நிறுத்தி நிதானித்து நம்மை அதற்கு கம்பேர் பண்ணி இந்த ஆண்டுடைய வசனத்தின்படி நான் நடந்திருக்கேனா இல்லையா அல்லேலூயா என்கிற ஒரு காரியத்தை, ஏன்னா வேத வசனம் கொடுக்கப்பட்டதே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த நோக்கத்தோடு வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், பார்க்கணும். அப்போது அதற்கு கீழ்ப்படிதல் முக்கியமான காரியம். கீழ்ப்படிதல். ஆதாமும் ஏவாளும் நித்திய ஜீவனை கீழ்ப்படியாமையில இழந்தாங்க. அல்லேலூயா. நமக்கோ பெரிய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாய் நித்திய ஜீவனை பெரும்படியான ஒரு பெரிய கிருபை. ஆகவே அந்த நோக்கத்தோடு கூட நம்ம வேதத்தை வாசிக்கணும். அப்போது நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அல்லேலூயா நமக்கு எது தேவை என்று அறிந்த ஆண்டவர் அது எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அல்லேலூயா, அதுக்கு முன்பாக நம்ம வேத வசனம் அப்படின்னாலே அதை நம்ம ஆராயணும், தியானிக்கணும், தேடணும்,
விசுவாசிக்கணும், நம்பணும், கீழ்ப்படியணும், நிலைத்திருக்கணும். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயமாகிய பலகையில் நமக்கு உணர்த்தி எழுதுவார். அது அந்த வசனம், எழுதப்பட்ட வசனம் அது மாறாது. அல்லேலூயா. அவை அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். சகரியா 12:10 நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரனவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது எந்த வேளையில் யாருக்காக சொல்லப்பட்டது? ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு விசேஷித்த ஒரு கரிசனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவனுடைய சந்ததி மூலமாக தான் உலகத்துக்கு ரட்சிப்பு, அந்த சந்ததி மூலமாக தான் இயேசு கிறிஸ்து பிறக்காங்க. அல்லேலூயா. ஆகவே உலக ஜனங்கள், மற்ற எல்லா உலக ஜனங்களை காட்டிலும் ஒரு விசேஷித்த ஒரு கரிசனை ஆண்டவருக்கு இருக்குது. அல்லேலூயா. நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம மேலேயும் ஆண்டவருடைய கரிசனை அவங்கள போல கூட இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளாக இருக்கிறதுனால விசேஷமாய் கடைசி நாட்களே அவர்களுக்கென்று அவர்கள் மனம் திரும்பும்படியாக 2 தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்புவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்த விசேஷத்தில். அப்போது அந்திகிறிஸ்துவின் ஆட்சி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார். அவருடைய வார்த்தைக்குள்ளாக காணப்படுகிற பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார். ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகையில் பிற்பாடு அந்திகிறிஸ்துவின் ஆட்சி உண்டாகும். அப்போது அந்த 7 வருட அரசாட்சியின் முடிவில் ஆண்டவர் மறுபடியும் பூமிக்கு வருவார். அல்லேலூயா. ஒலிவ மலையில் இறங்குவார். ஸ்தோத்திரம். அப்போ இருக்கிற இஸ்ரவேலர்கள் பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க தாங்கள் குச்சின அவரை நோக்கி பார்த்து அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து புலம்புவார்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்கு இப்போ உயிரோடு இருக்கிற நாட்களில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு, ஐயோ நம்ம ஆண்டுடைய வார்த்தையின்படி சரியாக நடக்கலையே என்கின்ற ஒரு விசனப்படுதல் கண்டிப்பாக வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. இப்போ வேதத்தை வாசிக்கும்போது அப்படிப்பட்ட உணர்வு சில திருந்தாத காரியங்களை குறித்து இருக்கும்போது நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. அப்படின்னா உண்டாகுதா? அல்லேலூயா. உண்டானா நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ விசேஷமாக அவர்களுக்கு அவருடைய கிருபையின் ஆவியையும் அவர்கள் ஜெபிக்கும்படியாக விண்ணப்பத்தின் ஆவியையும் ஆண்டவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. இதே பாக்கியத்தை நமக்கும் வச்சிருக்கிறார், தருவார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக ஜெபிக்கிற ஆட்கள், அல்லேலூயா, எங்கே கொண்டு போய் விட்டாலும் அந்த ஆவியோடு கூட, விண்ணப்பத்தின் ஆவியோடு கூட ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏவி ஜெபிக்கிறதுக்கும் சேர்ந்து நமக்கு கற்றுத்தந்து நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிப்பார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபைகளை தருகிற ஆண்டவர் நமக்கும் அதே கிருபைகளை வச்சிருக்கிறார், தருவார். வேண்டிக் கொண்ட யாவருக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு 7 காரியங்கள் பைபிளில் இருக்குது. எத்தனை பேர் படித்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எளிதாக கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்கள்லாம் பெற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு ஒரு வாஞ்சை முதலாவது வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி வரும்பொழுது உங்களுக்கு வெக்கம் பாய் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக மாறுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் குணம் உங்களுக்குள்ளே வரும். இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கேயும் பேச ஆரம்பிச்சு, அவர் தருகிற ரட்சிப்பை குறித்து எங்கேயும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. எங்கே கொண்டு போய் விட்டாலும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெறணும் அப்படின்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தாலண்டி அப்படிப்பட்ட காரியங்கள் வாஞ்சி கேட்டால் முதல் காரியம் ஒரு வாஞ்சை. நான் ஒரு சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது. நான் உயிரோடு இருக்க நாட்களில் நான் ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும். அல்லேலூயா. அவருடைய பெரிய விருப்பம் என்ன? அவரை பற்றி சொல்லி ஜனங்கள் கேட்குற ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் தான் என் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம். அல்லேலூயா. சரி, இன்னும் கூட இது எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட போகும், வெளிப்படுத்தும் விஷயத்தில் இருக்கட்டும். அல்லேலூயா. கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நமக்கு ஊற்றுகிறவர். அல்லேலூயா.
பரிசுத்தாவின் வரங்கள் ஒன்று கிடையாது, பரிசுத்த குணம் ஒன்று கிடையாது, நிறையா இருக்குது. அல்லேலூயா. அவர் பூரணமாய் கொடுக்கிறவர். யார் யாருக்கு என்ன தேவையோ அப்படி பரிசுத்தனுடைய வல்லமை செயல்படும்படியாய் வரங்களை சிறப்படும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறப்படும்படி, ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படிக்கு, பின்மாறி போகாதபடிக்கு, பாவத்தை உணர்த்தி பாவம் செய்தபடிக்கு, நீதியை உணர்த்தி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி நடப்பதற்கு, இனிவர் நியாயத்தீர்ப்பை குறித்து உணர்த்தி நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தப்படுகிற ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி எல்லாரும் வாயத்தை வந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு கரிசனையான தேவன் ஆண்டவரே, எங்களை குறித்து எவ்வளவு கரிசனை ஆண்டவர். எப்படி ஆகிலும் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்று நித்திய காலமாய் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்திகளை மீட்டுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே, உம்முடைய அந்த வாஞ்சை, உம்முடைய அந்த விருப்பம், அந்த சித்தங்கள் நிறைவேறும்படியாய் ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, இப்படியாக கிருபை, உம்முடைய கிருபையின் ஆவினாலும் உம்முடைய கருணையின் ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் நாங்கள் நிரப்பப்படும்படிக்கு ஆண்டவரே அதுக்குரிய தகுதிகளை குறிப்பாக வாஞ்சை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏதோ வாரத்துக்கு கூடவே சர்ச்சைக்கு வாரம் போகிறோம்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய வல்லமையினால நான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக மாறணும், அவரை குறித்து நான் எல்லாருக்கும் சொல்லணும் என்கிற ஒரு ஆர்வத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, துன்மார்க்கனும் சரி உலக மக்களும் சரி தங்களுக்கு எதுவும் நேரிடாத வரைக்கும் அவங்க உண்மை குறித்து தேடுகிற ஒரு காரியம் இல்லை. பொதுவாக நிறைய பேற்ற அப்படிப்பட்ட காரியம் இல்லாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே உண்மை கருத்தாய் தேடி நீர் எங்களை குறித்து வைத்துக்கிற சித்தம் ஆண்டவரே உண்மைக்கென்று நாங்கள் பயன்படி பிரயோஜனப்படும்படிக்கு நீர் எங்களை ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே நீங்கள் எங்களை மாற்றும்படியாய் வணையும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் அதிகமாக உண்மை சார்ந்து கொண்டு ஜெபிக்க விண்ணப்பம் பண்ண விண்ணப்பத்தின் ஆவியினால எங்களை நிரப்புங்க. விசேஷமாக இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் எங்கள் எல்லாரையும் நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இந்த வசனங்கள் எங்களுக்கு உள்ள கிரியை செய்யும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நமக்கு காலையில் இன்றைக்கு வெளியே இருந்து ஒரு பாஸ்டர் வராங்க. அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே ஸ்கூல் பிள்ளைகள் சீக்கிரம் போகணும். ஆகவே நம்ம எல்லோரும் எழுந்திருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதனைக்கென்று நம்ம ஆயத்தப்படுவோம். துதித்தலும் கிருபையும். என்றைக்கு ஒரு மனுஷன் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும் அல்லேலூயா என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்குறானோ, அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் தான் எனக்கு செய்தார், என் ஆண்டவர் தான் எனக்கு செய்தார்ங்கிற ஒரு விசுவாசம் என்றால் நன்மையான எந்த ஈவும் சிறியதோ பெரியதோ எல்லாம் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதியின் பிதாவாகிய அவரிடமிருந்து மாத்திரம்தான் வருது. அல்லேலூயா. அவன் அந்த உணர்வு இருந்ததோ, அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கும் பொழுது அந்த அவரை உயர்த்துவதை, பாடுவதை, மகிமைப்படுத்துவதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே தான் நல்லா ஞாபகிங்க, ஆராதனை நேரம் நம்முடைய வானத்தை பூமியும் படைத்த தெய்வத்துக்கு நம்ம விருந்து கொடுக்கிற நேரம். அல்லேலூயா. 2 காரியம் தான் வேணும். இருதயத்தில் ஒரு நன்றி உணர்வு. அல்லேலூயா. படைத்த என் ஆண்டவர் ஏன் கூட அன்பு செலுத்தும்படியாதான் ஆண்டவர் நான் படைச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒன்று, நான் கீழ்ப்படிந்து ஒருத்தர் அன்பு கூறணும். அடுத்தது, அவரை ஸ்தோத்தரித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி அவரை உயர்த்த வேணும். ஏண்டா அவர் தான் எல்லா புகழுக்கும் உயர்வுக்கும் காரணமானவர், தகுதியானவர். வானத்தையும் பூமியும் படைத்து அவைகளை ஆட்சி செய்பவர். அல்லேலூயா. அன்ற நினைப்போடு கூட காணப்படணும். அது மாத்திரம் அல்ல, நான் ஆண்டவரை உயர்த்துவதால் அவருடைய அன்பாகிய கிருபை என் மேலே பெருகுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகர் கூடி ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டுடைய கிருபை பெறுகிறது. இதெல்லாம் நன்றாக உணர்ந்து பாடும் பொழுது நம்முடைய பாடல் துதி பரலோகத்துக்கு செல்கிறது. அல்லேலூயா. உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. மகிமை என்றாலே ஆண்டவருக்கு உரியது. இந்த உயர்வு அவருக்கு மாத்திரம் உரிய. உற்சாகமாய் கரந்தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில்
இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, எங்களை உண்டாக்கி சிருஷ்டித்து எங்களுக்குள்ளே ஆவியை வைக்கிறவரே, நாங்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, ஞானஸ்தான உடன்படிக்கையிலே உண்மையா இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும் போது, ஹல்லேலூயா, கீழ்ப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் வரங்களை உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி கொடுத்து வல்லமையாய் அவளை பயன்படுத்துகிற உம்முடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரோம், நீரோ எங்கள் நினைவாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறபடினாலே அப்பா உம்முடைய அன்புக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட உம்முடைய அன்புக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியது. கருணையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றி, ஹல்லேலூயா, உம்மை நோக்கி பார்க்க, உம்மை திரும்ப உம்மை நேசிக்கிற ஜனங்களுக்கு ஹல்லேலூயா ஆவியின் வரங்களை கொடுத்து ஸ்திரப்படுத்தி, ஹல்லேலூயா, அவர்களை கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நீர் கொடுக்கிற எல்லா வரங்களுக்காக வல்லமைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல, இருக்கிற பட்டணத்துல, நாங்கள் வெறுக்கிற மக்கள் மத்தியிலும் உலகத்தில் எங்க கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு ஆவியானவர் என்னை நடத்துகிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்பி ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள், நீர் விரும்புகிற ஜனங்கள் உம்முடைய முற்றிலுமாய் திரும்பும்படி, அவள் துக்கப்படும்படியாக மனம் திரும்புவதற்கு ஏற்ற துக்கத்தை ஆண்டவரே அங்கீகரிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பாவம் செய்யாதபடிக்கும் ஆண்டவரே, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நீதியாகிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும், இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி உம்முடைய வருகைக்கு நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணும்படியாகவும் ஆவியானவர் எங்களை நீதியின் பாதையிலே, ஜீவ பாதையிலே நடத்துகிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர், எங்கள் கண்ணீரெல்லாம் உம்முடைய கணக்கில் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கண்ணீரை கூட அளந்து வைத்திருக்கிற, ஆழத்தை பார்க்கிற, இருதயத்தை பார்க்கிற, இவ்வளவா எங்களை நேசிக்கிற உம்முடைய கிருபை இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் தகப்பனே, வியாதியோடு, வருத்தத்தோடு, பலகீனத்தோடு, வலியோடு இருக்கிற ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளையும் ஆவியானவர் உம்முடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே, வல்லமையினால முற்றிலுமாய் குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமைக்கு ஆண்டவரே எதிரான காரியம் ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய ஜனங்கள், நம்முடைய ஊழியக்காரர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற நீங்க ஆண்டவரப்பா, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க, கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர், ஆலோசனை கர்த்தர், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா, நீர் எங்களை நித்தமும் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற, கரம் பிடித்து நடக்கிற நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு பெரியது. எண்ணி நடக்காத அதிசயங்களையும் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற உம்முடைய இரக்கம் கிருபைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஒரு நாளும் கைவிடாதவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நித்தமும் நடத்துகிறவர். உம்முடைய சத்தியத்தை, வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து, வார்த்தையின்படி நடப்பதற்கு விசுவாசத்தை கொடுத்து, அதில் உறுதியாக இருந்து ஆண்டவரே நீர் எங்கள் நடைய உறுதிப்படுத்துகிறபடி கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் உங்கள் கர்த்தர் உங்களை
நடத்தி வந்த வழியை நோக்கி பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி அவரை துதிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே நீர் அப்படி அற்புதமாய் எங்கள் எல்லாருடைய கரங்களையும் பிடித்து நடத்துகிறமுடைய கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை நித்தமும் நடத்துகிறமுடைய மகிமையுள்ள இரக்கத்துக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பஞ்சகாலத்திலையும் போஷிக்கிற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ விதமான நெருக்கங்கள் வந்தாலும், பஞ்சகாலங்கள் வந்தாலும், போஷிக்கிற நம்முடைய ஆண்டவர், கரம் பிடித்து நித்தமும் நடத்துகிற ஆண்டவர், ஜீவ தண்ணீர் அண்டைக்கு, புல்லுள்ள இடங்களுக்கு வசனம் புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தியத்திலே நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை போல தெய்வம் இல்லை. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஐசியமாய் அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவர், நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நடத்துகிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவைகள் இன்னவென்று அறிந்து கூட கொடுக்கிற ஆண்டவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை எவ்வளவு பெரியது, இரக்கங்களுக்கு முடிவில்லை. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா தகப்பனே. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழும்பி அன்றைய தினத்தின் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வேதத்தை எடுத்து வாசிக்கவும் தியானிக்கவும் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவரே ஜெபிக்கவும் உம்மை துதிக்கவும் உயர்த்தவும் உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு நாள்தோறும் உம்மிலே மகிழ்ந்து களி கூறும்படிக்கு அந்தந்த நாளுக்கு தேவையான புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உணர்வை தாங்க, நேரங்களை தாங்க, உற்சாகத்தை தாங்க. உம்முடைய கிருபையினாலே நிலை கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்க கிருபை தாங்க, இரக்கம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் உட்காருவோம். அறிவிப்புகள். இன்றைய நாளிலே நமக்கு மாதத்தின் கடைசி வாரம் உபவாச நாள். ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாய் நம்ம மத்தியில் ஆண்டவருடைய ஊழியக்காரர் இங்கிலாந்து தேசத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேர் ராஜசிங் மோசஸ். இந்த தினத்தில் நம்ம மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஹவுஸ் ஆஃப் லிவிங் பிரெட் அவங்க சர்ச்சு பேர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வழக்கம் போல் நம்முடைய ஆலயத்தின் காலை ஆராதனை 9:30க்கும் மாலை ஆராதனை 5 மணிக்கும் நடைபெறும். இந்திய நாளிலே காலை ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு ஒரு குடும்பத்தார் நமக்கு விசிஷ்ட உணவை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த பெரிய அற்புதத்தின் விடுதலைக்காக நன்றி கூறும்படியாக அவங்க செய்கிறாங்க. ஆகவே அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம்.
வழக்கம் போல் மாலை 5:30 பிற்பாடு வேதாகம கல்லூரி பாடங்கள் 7:30 முதல் 8:30 வரைக்கும் நடைபெறும். குறிப்பாக இந்த 3வது பேட்ச் 4வது பேட்ச் கடைசி மாதங்கள் இருக்கும். 2 மாதத்தில் இந்த பேட்ச் முடியும். அவை அடுத்த பேட்சு சேர ரெடியாக இருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த வருடம் நமக்கு கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாற்றும்படியான கிரியைகளை செய்து விடுவிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தேடுறதுக்கு சபையில் எவ்வளோ காரியங்களை செய்கிறோம். செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி ஜூமில் இருக்குது. வீட்டில் உட்காந்துட்டே கேட்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவெல்லாம் உங்களுடைய கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்து கேட்கலாம். அதுக்கே ஆட்கள் ஒரு 35 மேலே தாண்ட மாட்டேங்குது. ஒரு தடவை வந்து பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதன்படி உற்சாகப்படுத்துகிற காரியம் எல்லாமே இங்கே இருக்குது. குதிரை இருக்குது. குதிரைக்கு சாப்பாடு போடலாம், தண்ணி வைக்கலாம். குதிரை தான் சாப்பிடணும், குதிரை தான் குடிக்கணும். அல்லேலூயா. அப்படி இந்த கிருபை உள்ள நாட்களை நம்ம அற்பமாக எண்ணாதபடிக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடுகிறனால ஆண்டவருடைய கிருபை அவர் நிச்சயமாகவே பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய வருகின் எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூமி வச்சு இந்தியாவிலே நிறைய நடக்குது. அல்லேலூயா. அப்போ வேதத்தில் சொல்ல காரியங்கள் அப்படியே நடைபெற்று வருகிறது. நம்ம தான் ஆயத்தமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்கள் பார்க்கும்போது அல்லேலூயா நம்ம ஆயத்தப்பட வேண்டிய காரியத்தை அதிகமாக உணர்ந்து நம்மளை திருத்திக் கொள்வோம். கத்திருந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே காலங்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். புதன்கிழமை மன்றாட்டு ஜெப வேளை உண்டு. ஊழியங்களுக்காக பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம். இப்படி பிறருக்காக ஜெபிக்கிறது, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோபுடைய பெரிய சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் மாட்டினார். இப்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு சிஸ்டர் பிரியாவுடைய நம்பர் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். 2 மொபைல் ஃபோன் நம்பர் இருக்குது, லேண்ட்லைன் நம்பர் இருக்குது. நீங்கள் மிஸ் கால் கொடுத்தா கூட பரவாயில்ல. இதுக்காகவே பேக்கேஜெலாம் போட்டு வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கூப்பிடுங்க. கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து நேரங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் வந்து ஆண்டுடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலே அடியேனும் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்களெல்லாம் பார்க்க முடியாய் என் தேவன் எனக்கு பாராட்டின பெரிதான அன்புக்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து உங்களெல்லாம் பார்ப்பேன்னு நான் நினைத்ததில்லை. ஆனால் ஒரு திருமண விஷயமாக ஒரு திருமணத்தை நடத்த முடியாது. எங்களுடைய சபையின் விசுவாசி ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, அவங்களுடைய திருமணத்துக்காக நாங்கள் கடந்து சென்று திருமணத்தை முடித்து வர வழியில் we just had a stopover in Doha and it's wonderful to see. அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் கூடாரவாசியாக இருந்தது போல் இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாம் ஒவ்வொரு கூடாரமாய் தேவனை ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல ஆராதிக்கும்போது அது பார்ப்பதற்கு ஒரு மகிமையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நான் பிறந்தது திருநெல்வேலி தமிழ்நாட்டில், வளர்ந்ததெல்லாம் பாம்பேயில் தான் 19வது கிட்டத்தட்ட 19வது வயது 18-19வது வயதில் நான் ரட்சிக்கப்பட்டு கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையின் ஒரு பாஸ்டர் கையிலே நான் நடத்தப்பட்டேன். அதனால் அந்த நாட்களில் தேவனுடைய அன்பு என்னிடத்தில் அதிகமாக ஊட்டப்பட்டது. அதனால் தேவனுடைய ஊழியத்தையும் சபையையும் ஜனங்களையும் அதிகமாக நேசிக்கும்படியாய் கர்த்தர் நல்ல ஒரு இருதயத்தை எனக்கு தந்தார். அதற்கு பின்பதாக 2004 we left India and went to UK, யுனைடெட் கிங்டம். அந்த யூகேயில் மான்செஸ்டர் என்கிற ஒரு சிட்டி நியர் மான்செஸ்டர். நாங்கள் இருக்கிற இடம் வந்து வாரிங்டன். மான்செஸ்டர் அண்ட் லிவர்பூலுக்கு இடையில் வாரிங்டன் ஒரு டவுனில் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த இடத்துல போன நாட்கள்லேருந்து கர்த்தருக்கு சித்தத்தின்படி எங்களால் ஏண்ட ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம். ஆனால் 2021 ஆஃப்டர் கோவிட் கர்த்தருடைய பிரதான கிருபையின் மூலமாய் ஒரு சபையை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாய்
ஜனங்களை கூட்டி சேர்த்து சபையாய் உருவாகி, அதான் ஹவுஸ் ஆஃப் லிவிங் பிரெட், வி கால் இட் ஹால்ப். அந்த சபைக்காக நீ ஜெபித்து கொள்ளுங்கள். அங்கே தேவனுடைய ஜனங்கள், இந்தியர்கள், அங்கே அந்த நாட்டுக்காரங்க, இங்கிலீஷ், இட்டாலியன், ரொமேனியன் எல்லாம் ஒரு மிக்ஸாக நாங்கள் ஒரு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் எங்களுடைய சபைக்காக, என்ன அடியனுக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பமாய் நாங்கள் அந்த இடத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். இங்கிலாந்து தேசம் என்பது நான் போவதற்கு முன்பதாக ஒரு பெரிய கிறிஸ்தவ நாடாக இருக்கிறதுன்னு தான் நினைத்து நான் போனேன். ஆனால் அங்கே போகும்போது இங்கிலாந்து நீட் மிஷினரிஸ், நாங்கள் ஒரு மிஷினரியை தான் அங்கே பணி செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள சபைகளெல்லாம் மோசமான நிலையில் இருக்கிறது. ஜனங்களெல்லாம் சபைக்கு போகிறது ரொம்ப கடினம். வயசானவங்க தான் கொஞ்சம் பேர் போகிறாங்க. அநேக சர்ச்சுகள் மூடப்பட்டது, அநேக சர்ச்சுகள் மசூதாய் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த மத்தியிலையும் கர்த்தர் எங்களை எழுப்பியிருக்கிறார். அதனால் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ கர்த்தருடைய பெரிதான ஒரு திட்டம், நோக்கம் அந்த இடத்துல இருக்கிறது. விசேஷமாக வாலிபர் மத்தியில் உற்சாகமாய் சபைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் சபைக்கு வருகிறார்கள். ஆனால் அவங்க சத்தியத்தில் கேட்டு நம்ம கேட்ட வசனத்தின்படியே ஃபாலோ பண்ணி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருக்காக எல்லோரும் வருவாங்க. அதனால் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நான் பாஸ்டர் சொன்ன மாதிரி உபவாசம் ஜெபம்னு சொன்னோன்னே I was praying, then God brought me one portion in my heart. So I like to share. அதிகமான நேரம் எடுக்க விரும்பவில்லை. எஸ்ராவை குறித்து தியானிப்போம் இந்த நாளில். எஸ்ராவுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு இதயத்தை கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டும்படியாய், இடிந்து போன ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டும் என்று ராஜாவிடத்தில் அவன் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி அவனுக்கு வேண்டியதான தங்கம், வெள்ளி, பொன்னு எல்லாவற்றையும் அவன் கொடுத்து அவனை என்ன செய்தான், அனுப்புனான். அது மாத்திரமல்ல, வழியில் யாரும் நிப்பாட்டக்கூடாது, அவனை சோதிக்கக்கூடாது. நோ கஸ்டம் டியூட்டி. கேள்விப்பட்டேன் தோஹாவில் தெர் இஸ் நோ இன்கம் டேக்ஸ். அதே போல் இங்கே எஸ்ராக்கு என்ன செய்யணும், வழியில் யாரும் அவனை நிப்பாட்டி அவனுக்கு டியூட்டியோ வரி பணமோ எதுவும் கேட்கக்கூடாது. அவனுடைய பொருள் பத்திரமாக போய் சேரணும். அது மாத்திரமல்ல, வழியில் எல்லாரும் என்ன செய்யணும், அவனுக்கு வேண்டியதான் அவன் எது கேட்குறானோ, தங்கம் ஆனாலும் சரி, வெள்ளி ஆனாலும் சொல்லி தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிப்பதற்கும் தேவன் ஆலயத்தை கட்டுப்பதற்கும் என்ன செஞ்சான், அப்படி பிரமாணத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட எஸ்ரா தைரியமாக போயிருக்கலாம். நம்மனா ஐயோ ராஜாவுடைய பிரமாணமே இருக்குது, இதுக்கு மேலே யார் வேணும் என்று கிளம்பியிருப்போம். ஆனால் எஸ்ரா ஒரு காரியம் பண்ணால், உபவாசத்தை ஜெபித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவனோட ராஜாவுடைய பிரமாணம் கையில் இருக்கிறது, அவனுக்கு வேண்டியதான வெள்ளி, பொண்ணு எல்லாமே இருக்கிறது. ஆனால் அந்த பலத்தில் அவன் என்ன செய்யலை, போகலை. he praying and fasting for protection. ஹல்லேலூயா. அநேக காரியங்களுக்கு நாம் என்ன செய்வோம், உபவாசித்து ஜெபிப்போம். ஆனால் அங்கே எஸ்ரா ஒரு பாதுகாவலுக்காக, என்ன பாதுகாவல், அவன் கொண்டு போகிற பொருள், தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாம் பாதுகாப்பாய் போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும். வழியில் கொள்ளையர்கள் அழித்து விடாதபடிக்கு போய் சேர வேண்டும் என்று இந்த உபவாசத்தை அவன் ஏறெடுத்தான். நாம் வாசிப்போமா? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிண்டத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென், ஹல்லேலூயா. For I was ashamed to request of the king, 22, an escort of soldiers and horsemen to help us against the enemy on the road, because we had spoken to the king, saying, the hand of our God is upon all those
for good who seek him. ஆமென். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக, தருணத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அடியனை மறைத்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எங்களை தொடுவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் உலாவுவீராக. வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. கட்டுண்டர்கள் விடுதலை ஆவார்களாக. பிரைசிங் ஜீசஸ். என் ஆண்டவரே, தேவனுடைய அன்பு ஊட்டப்படுவதாக. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்க, இஸ்ரா என்ன சொல்கிறான்? ஃபாஸ்டிங். இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்ன, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைக்காகவும் எங்கள் சகல பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். எதற்கு ஃபாஸ்டிங்கு? ஹல்லேலூயா. தங்களை தாழ்த்துகிறதற்கும் செவ்வையான வழியை தேடுகிறதுக்கும். யாருக்கு? அவங்களுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் தேடுகிறதுக்கும் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் நாம் ஜெபிக்கணும் செவ்வையான பாதையில். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? செவ்வையான பாதை. அந்த பாதையை அடிக்கடி சோதிக்கணும். நான் போகிற பாதை சரிதானா? செவ்வையான பாதையில் தானே இருக்கிறனா? வழி மாறிட்டனா? ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். இதில் ஏசுரா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறானா? சரியாக தான் செய்கிறேனா? ஆமாம். த ரூட், த வே ஐ எம் கோயிங் டு ரீச். பல வழிகள் இருக்குது, போய் சேரதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் நான் சரியான பாதுகாவலான வழியில் போகணும். அதுக்காக என்ன செய்கிறான்? உபவாசித்து இஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் அண்ட் ஹம்பிளிங் ஹிம்செல்ஃப். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னார்லாம், when my people humble themselves and seek my face, I will heal the land. ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஒரு தேசம் சந்திக்கப்படணும்னா ஆண்டவர் யார்கிட்ட கேட்குறா? தேசத்தை அல்ல, தேவனுடைய வசனத்தை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு தான் என்ன செய்யணும்? தாழ்த்தணும். நம்ம தான் நம்மளை தாழ்த்தணும். அதுபோல் தான் தானியேல் தாழ்த்தணும் தன்னை. உபவாசித்து என்ன சொன்னான்? ஆண்டவரே, எங்களோட பாவங்களெல்லாம் மன்னிங்க. தேசத்துக்காக தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதுபோல் இந்த தேசத்தில் நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வர்றோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனால் இந்த தேசத்துக்காக, தேசத்தாருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவர்களையும் ஆண்டவர் தான் படைத்தார் இல்லையா? அவர்களும் பரலோகம் வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கும்போது தேவன் மாற்றுவார், அவங்கள ரட்சிப்பார். என்ன அழகான வசதியை செய்து கொடுத்துருக்காங்களா? ஆமென். இதே போல் இங்கிலாண்டில் கூட கிடையாது. ஆமென். ஆனால் இந்த தேசத்தில் தேவனை அறியாத இந்த ஜனங்கள் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக அழகான வசதிகளை செய்து ஆராதிக்கும்படியாக ஏற்பாடு செய்திருக்கா. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி ஜெபணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்கள ஆசீர்வாதத்துக்காக அவங்களுக்கு கண் திறக்கப்படணும். அவ்வளோதான். கண் திறக்கப்படல. ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களும் அதே போல் தான், இன்னும் குருடாக இருக்கிறது அநேகருடைய கண்கள். அப்போ அவங்களோட கண் திறந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக என்ன செய்வாங்க? கர்த்தரை தேடுவார்கள். அதற்காக அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும். இங்கே எஸ்ரா உபவாசித்து ஜெபித்து அவன் சொன்ன காரியம் ஒரு விசேஷமான காரியம் பாருங்கள். என்ன சொல்கிறான்? நான் எனக்கு வெக்கமாக இருக்கிறது ராஜாட்ட போய் எனக்கு ஆட்களையும் சோல்ஜர்ஸையும் பாதுகாப்புக்கு அனுப்புங்கன்னு கேட்குறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மனா கேட்டுருவோம் இல்லையா? ராஜாவை எனக்கு தெரியும், ஐக்கான ரெக்கமெண்ட் கேட்டால் பாதுகாப்பாக பேசலாம். அவன் என்ன செய்கிறான்? ஏன்னா நான் இப்படி சொன்னேன். என்ன சொன்னான்? நான் அங்கே என்ன சொன்னான்? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகளுக்கு எல்லோரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லோர் மேலும் இருக்கிறது என்றும் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவன் சொல்லிடுவான் வாயால். ஆனால் இவன் சொன்னதை என்ன செய்றான்? நினைவு கூறுறான். இப்படி சொல்லிவிட்டு நான் இப்படி அவர்கிட்ட கர்த்தரே எனக்கு பாதுகாவலாக இருக்கும்போது, கர்த்தர் காவலாகி காவலாளி விழுத்திருப்பது விருதான். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். அவரெல்லவா எனக்கு ப்ரொடெக்ஷன். ஹீ இஸ் மை இன்சூரன்ஸ். அப்போ நீ எப்படி நான் ராஜாட்ட போய் கேட்பது? கேட்க மாட்டேன். லெட் அஸ் ப்ரே அப்படின்னு சொல்லி என்ன ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரே. ஹல்லேலூயா. அப்போ இதில் என்ன ஒரு காரியம் சொல்கிறான்னா, யாருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார்?
தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லோருமேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம யாரை தேடுகிறோம்? ஆமென். கர்த்தரை தேடி தான் அங்கே வந்திருக்கிறோம். மற்ற நாட்களில் வேலை ஸ்தலங்களில் ஆமென் கர்த்தரை தேடுகிறோமா? அவரை தடவியாகிலும் கண்டுபிடிங்கன்னு எழுந்திருக்கோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் கண்ணு திறந்துருக்கு. சில நேரம் நானும் அப்படி ஆரம்ப நாட்கள் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டு புதுசில் கொஞ்சம் கண்ணு தெரிஞ்ச உடனே எல்லாமே இதெல்லாம் சொல்லிட்டு மற்றதெல்லாம் சரியில்லை. ஆனால் என்ன செய்யணும்? இன்னும் அறிய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. வேதத்தை பாஸ்டர் சொன்ன போலே பைபிள் ஸ்டடி போகணும், அட்டன் பண்ணணும். எவ்வளோக்குள்ளே நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோக்குள்ளே தேவனை அறிகிறோம், கிட்டி சேர்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற பிரகாரமாக இன்னும் நம்மை அறியவில்லை. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் ஆமென். கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானப்பட்டு ஒன்று அபிஷேகப்பட்டோன்னு ஆண்டவர் எல்லாமே அறிஞ்சிட்டோம்ல. கொஞ்சம் தான் அறிஞ்சிருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் அறிய வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு கிடைக்கிற சமயத்தெல்லாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஆண்டவர் அறியணும். அந்த ஒரு தாகம், ஆண்டவர் அறியறதுக்கு தாகம் வேண்டும். என்ன சொல்லிருக்கு? ஆண்டவரை தேடுகிறவர்கள் எல்லோரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஆமென். அதற்காக ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நமக்கு நன்மையாக இருக்க வேணும். தேடுனா போதும். அவரை தேடுகிற இருதயம் வந்துட்டாலே கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான். வாசிப்போமா? 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லுகிறது பாருங்கள். ஆமென். அந்த கடைசியும் விட்டு விடலை. ஆமென். நீ தேவனை தேடினால் உனக்கு தென்படுவார். ஆனால் நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. தேவனை தேடணும். தாவீது ஆலோசனை. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அப்படி தானே? இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தபோது நான் யாருக்கு நன்மை செய்வேன், யாருக்கு நன்மை செய்வேன்? ஹி ஹேட் அ கம்பேஷன் ஹார்ட். மனதுருக்கத்தின் ஆவி அவர்கிட்ட இருந்ததுனால போய் எல்லாருக்கும் நன்மை செய்தார். நான் கேள்விப்பட்டேன், இந்த இடத்துல, இந்த தேசத்துலேயும் நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நன்மை செய்யணும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். யார் அவர்களை தேடுகிறார்களோ அவர் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராய். ஹல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். நான் யாருக்கு நன்மை செய்வேன்? அவருடைய தேவ தூதர்கள். ஹல்லேலூயா. நம்ம அங்கே ஆக்சிடெண்ட்டாக வரல, ஆக்சிடெண்ட்டாக ரசிக்கப்படலை, ஒரு திருமணத்துக்காக ரசிக்கப்படலை. இது ஆண்டவருடைய பெரிதான திட்டம். ஆமென். எப்படி திருமணமானது பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டதோ, ஒரு மனைவியும் கணவனும் இணைகிறதோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யுனைடெட், சேம் வே ஹியூமனிட்டி அண்ட் டிவைனிட்டி கம்மிங் டுகெதர். அதான் ஒரு மேரேஜ். ஹல்லேலூயா. அருமையான ஒரு சத்தியம். இங்கே ஏசாயா 55:6 விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கண்டடையத்தக்க சமயத்தில் ஆண்டவர் he will gives opportunity. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். இப்போ சமயம் இருக்கும், சில நேரம் சமயம் வாக்காமல் இருக்கும். சம்டைம்ஸ் we get busier. இப்போ சமயம் இருக்கும்போது என்ன செய்யணும்? அவரை தேடணும், அவருடைய வேதத்தை வாசிக்கணும். ஆமென். மீட்டிங் அட்டன் பண்ணணும், பைபிள் ஸ்டடி, அவுட்ரீச் முடிஞ்ச அளவுக்கு. நான் ஆரம்ப நாட்கள் அப்படி தான்
எப்படி இருப்போம் அப்படின்னா நாட்கள் ஃபுல் டைம் ஐ வாஸ் இன் தி சர்ச். ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து ரசிக்கப்பட்ட அன்றாலேருந்து வீட்டுக்கு ஜஸ்ட்டு படுக்க தூங்குறதுக்கும் எங்கள் அப்பா ரசிக்கப்படல. வி ஆர் ஃப்ரம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட். என்னடா தூங்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் மட்டும் இங்கே வர, நீ அங்கே இருக்கு. ஹல்லேலூயா. என்னோடய இருதயம் தாகம் உள்ள அப்படி தான் இருக்கும். நம்ம நாட்களில் பாஸ்டர் கையில் இருந்து எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம். ஹல்லேலூயா. என்னுடைய வேலையில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அது எனக்கு ஒரு பெருசாகவே இல்லை. என்னுடைய இருதயம் ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்ததோ தேசத்தை விட்டு வெளியே வர்றது வரையும் அப்படியே இருந்தது. சில நேரம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்போம், அந்த முடிவு ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நம்முடைய தாழ்த்த நம்முடைய தேவனை நேசிக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆனால் அந்த உயரும் போது நம்ம எப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வெளிப்பிரகாரத்தை பார்க்கறது அல்ல, நம்முடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். ஆமென். அல்லேலூயா. அங்கே பாருங்க, கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தேடணும் கர்த்தரை. இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துடுறோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், இன்னும் அதிகமாய் தேடணும். அவரை சமயமாக இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். அப்போ அவரை இன்னும் சமயமாக இருக்கும்போது கூப்பிடணுமா? ஆண்டவர் தான் உலகத்தில் எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆனால் எங்கேயும் எழுதியிருக்கு அவர் சமயமாக இருக்கையில். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமயமாக இருக்காரா? அவன் அடிக்கடி செக் பண்ணும், ஆண்டவர் பக்கத்தில் இருக்காரா? நம்ம வேலை ஸ்தலங்களில் இருக்கும்போது, மற்றவங்களோட நம்ம பழகும்போது, ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது வரும்போது கர்த்தர் பக்கத்தில் இருக்காதா? ஹல்லேலூயா. அவர் சமயமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமயமாக இருக்கிறார். இஸ் வெரி க்ளோஸ். கூப்பிடுகிற காகை குஞ்சுக்கும் என்ன செய்கிறானா, செவி கொடுக்குறார். நமக்கு கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நாம் அல்லவா? அவருடைய செவி நம்முடைய கூக்குரலுக்கு திறந்தே இருக்கும். என் மகன் கூப்பிட மாட்டானா? அவன் நாங்கள் தேசத்துக்கு வந்தபோது அப்படி தான் பேரண்ட்ஸ், பையன் கூப்பிட மாட்டானா? they will waiting on the phone when my son will call. நம்ம என்ன செய்கிறோம், பிஸியாகிடுறோம். வில் கெட் பிஸி. வந்த உடனே பேசுவோம். மேபி எவ்ரி டே வில் கால். ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன்ஸ், கிராஜுவலி வில் கெட் பிஸி. மறந்துடும். ஆனால் என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் பையன் இன்றைக்கி கால் பண்ணுவான், பேசுவான், எப்படி இருக்கானோ. அதே போல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடுவான். he will be waiting for us. நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. எப்போ தேடுகிறது? அதிகாலை. எப்படி தேடணுமா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடையவர்கள். In another translation, I love those who love me, and those who seek me early and diligently will find me. Diligently. Hallelujah. Not casually. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். Hallelujah. Seeking diligently. Loving God. Amen. தேவனிடத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேவனை அன்பு கூறணும். நம்முடைய பொருளாலும் நம்மளோட பலத்தாலும். அதான் கட்டளை. 2 கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் சுருக்கிட்டாரு. முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக, முழு இருதயத்தோடும், முழு இருதயம் முழு பலத்தோடும் ஆத்மாவோடும் அன்பு கூறணும். அதே போல் மற்றவங்களையும் தன்னை போல் நம்ம மற்றவங்களையும் நேசிக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அதிகாலையிலே diligently, when you seek me, you will find me. Hallelujah. And those who seek, it does good. அவருடைய கரம் நன்மை செய்கிறது. Hallelujah. பராக்கிரமம் கரம் நமக்கு அல்ல, சத்துருகளுக்கு, தேவனை விட்டு விளைகிறவர்களுக்கு. Hallelujah. கர்த்தருடைய கரம் நமக்கு, உங்களுக்கு, இந்த சபைக்கு நன்மை செய்கிறவராய். Does good. Hallelujah. Amen. இந்த சங்கீதம் 34:10 நாம் வாசிக்கும்போது என்ன எழுதியிருக்கு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். இந்த சிங்கக்குட்டி இருக்குத, இந்த சிங்கக்குட்டியில் நியர்லி
80% dies. Only 20 survives. Up to 6 months to 6 to 8 months, they survive with the milk. தாயின் பாலில் தான் அது உயிர் வாழும். அதற்கு முன்பதாக they will try to learn to have the food, pray. ஆனால் 80% இறந்து போதும். அதான் எழுதியிருக்கு, சிங்கு குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கணும்னு தேவையில்லை. கர்த்தரை தேடினா போதும். சில நன்மை இல்லை, ஒரு நன்மையும் குறைபடாது. You will lack nothing. Amen. In another version, another word says, those who walk uprightly lack nothing. Amen. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிறோம், ஒரு நன்மையும் குறைபடாது. ஜெபிப்போமா? இந்த நாட்களில் நம்ம ஜெபிப்போம். உபவாசி தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என்ன குறை இருக்கிறது? ஆமென். நான் இன்னும் அதிகமாக நேசிக்க நான் என்ன செய்யணும்? ஆமென். இப்படி வசனம் சொல்லுறது, கரம் நன்மை செய்கிற கரம். ஹல்லேலூயா. பிரைசிங் ஜீசஸ். எல்லாரும் ஜெபிப்போம். Thank you, Lord Jesus. Thank you, Father. மகிமையின் தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியா இந்த இஸ்ராவை போல ஆண்டவரே பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது முன்பதாகவே, பிரைசிங் ஜீசஸ், ஹல்லேலூயா, அவருடைய சொந்த பலத்தை நம்பாமல் என் தேவனுடைய பலத்தை நோக்கி உம்முடைய பாதுகாவலுக்காக ஜெபித்தது போல ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we are praying for our protection for our families. Hallelujah. ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தின் பாதுகாவலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக நோய்களினாலும் பிரைசிங் ஜீசஸ் இந்த சரீரம் வாதிக்கப்படுகிறது ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா. எங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து எல்லா நோய் நொடிகளுக்கு கர்த்தர் எங்களை விலைக்கு பாதுகாப்பீராக. என் ஆண்டவர் இறங்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் அதிகமாய் உம்மை தேட வாஞ்சிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தரை தேடுகிற ஆண்டவரே சமயத்தில் தேட, ஹல்லேலூயா, அதிகாலையிலே உம்மை தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஓ காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிற அப்படின்னால நமக்கு நன்றி. அந்த புதிய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த நாட்களுக்கு வேண்டியதான பலனை பெற்றுக்கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களோட மனக்கண்களை திறப்பீராக. சுத்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே நம்முடைய அன்பை விட்டு நாங்கள் சற்றேன்னு விலகிடாது இப்படி நம்முடைய அன்பில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் பெற்ற ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு அதை பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. அதற்கு நாங்கள் கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. பிரைசிங் ஜீசஸ். ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு விலையேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை ரட்சித்திரையா. விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் அசட்டியா என்னாதபடிக்கு முடிவு பெறிந்து நிலைத்திருந்து ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. என் தகப்பன் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்று எஸ்ரா உபவாசித்து ஜெபித்த போது நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவரே அவனுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர். ஹல்லேலூயா. எங்கள் தேவனிடத்திலே அதை நாங்கள் தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த இடத்துல ஆண்டவரே சோதரம், ஹல்லேலூயா, வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய சேவை திறந்திருப்பதாக. ஆண்டவரே நீர் பதிலளிப்பீராக. உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த இடத்துல அடியேனே ஆண்டவரே கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை பார்க்கும்படியாய்
கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். சேர்ந்து ஆராதிக்கும்படியாய் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய தாசனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. வாசலை விசாலப்படுத்துவீராக. விசேஷமாக ஆண்டவரே இந்த தேசத்தாரை கர்த்தர் ரட்சித்து சபையிலே கொண்டு வருவீராக. பிரைசிங் ஜீசஸ். கொள்ளையாடின பொருளாக தருவீராக. என் ஆண்டவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சேமத்தை கட்டளையிடுவீராக. பாதுகாப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. எங்களுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பாதுகாப்பீராக. நீர் எங்களுக்கு தந்த எல்லா சம்பாதித்தையும் ஆண்டவரே சம்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா. விசேஷமாக நீர் எங்களுக்கு தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே நாங்கள் பத்திரமாய் வந்து சேர வேண்டிய இடத்துல சேரும் வரையிலும் கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. அந்த பரம கானானை பரம ராஜ்யத்தை நாங்கள் சேரும் வரையிலும் எங்கள் பாதையில் நாங்கள் சீராய் நடந்து வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய பலம் அல்ல ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை தேடுவதை குறித்து நம்ம கேட்டோம். எப்படி இஸ்ராவுக்கு ராஜாவுடைய ஒரு பெரிய ஆதரவு இருந்தால் கூட அவன் அதை நம்பலை. ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தது, நம்பியது உன்னத ராஜாவுடைய ஆலோசனை, வழிநடத்துதல், அவருடைய பலன். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான தெளிவு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி. ஆண்டவர் நமக்கும் கூட அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியை தருவாராக. நம் மனுஷனை நம்பாமல், ராஜாவை நம்பாமல், ஹல்லேலூயா, சகலத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவரை எப்பொழுதும் நம்பத்தக்கவராக இருக்கிறார். அவரே நம்புவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நமக்கு உபவாச ஜெப வேலையாக இருக்குது. ஆனாலும் கூட ஒரே ஒரு சாட்சி, விசேஷித்த சாட்சி. இன்றைக்கி அதுக்கு பிறகு நம்ம பாடல் பாடி காணிக்கை பாடல் எடுத்து நம்ம அதுக்கு பிறகு நம்ம ஜெபத்துக்கு உள்ளாக நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இவ்வளவாய் நடத்தி வந்த கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி ஆராதனைக்கு அவர் சமூகத்தில் இருக்க நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த 15 வயது ஆண்டு காலமாக நடத்தி வந்தார். கடந்த நவம்பரில் ஆண்டவர் கிருபையாகவும் அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விடுதலுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேபி அப்போவே நான் கொஞ்சம் சிக்காயிட்டேன். பிபியில் ஹையாக அதுக்கப்புறம் நான் அந்த கிட்னி டிசீஸில் போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் அப்போ மரண தருவாயில் இருந்தப்போ நம்முடைய பாஸ்டர் ஒரு சாம்ஸ் 23 சொல்லி ஜெபம் பண்ணார். நீங்கள் எப்பப்போ பலவீனப்படுறீங்களோ அதெல்லாம் அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன். நானும் சாம்ஸ் 23 தானே, அதில் போய் எல்லாருக்கும் நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாடுகள் வழியாக போகும்போது தான் ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் என்னை தேற்றினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் வருகின்ற காலங்களெல்லாம் ஆண்டவருக்கு சிறு சிறு பலவீனங்கள் தந்தாலும் அது என்னை தூக்கி நிறுத்தினார். அப்படி வார்த்தையினால். அதே போல் நவம்பர் 20th நான் டியூட்டி முடிச்சுட்டு மார்னிங் டியூட்டி தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு லைட் ஏரியா தான் கொடுத்துருந்தாலும் ஆனால் மென்டல் டென்ஷன்ஸு எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணணும். டெய்லி ஒரு ரவுண்ட்ஸில் வருவாங்க, எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணணும். அதுமாதிரி இருக்கிறப்போ ஆண்டவரே டியூட்டி முடிச்சுட்டு படுத்துருக்கேன். ஆண்டவரே எனக்கு இத்தனை வருஷத்தில் நான் சொன்னதே இல்லை. அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே நான் முடியல, இந்த பாடுகள் எத்தனை வருஷம் நான் சகிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் அப்படி சொல்லிவிட்டு அமைதியாக படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வரணும், இது ஒரு பிளட் டெஸ்ட்டு தரணும், கிராஸ் மேட்சுக்கு இதுமாரி டோனர் ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுமாதிரி 2-3 டைம்ஸ் வந்திருக்குது. ஸ்டாண்ட் பை தான் கூப்பிட்டுருந்தாங்க, 3வது ஸ்டாண்ட் பை தான் கூப்பிட்டுருந்தாங்க.
சரின்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டவரே இது எப்படி நடக்கும், சரி நான் போய் பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ தான் ஒரு தேவ மனிதர் வந்து நம்ம சர்ச்சில் வந்து சொன்னார், டிசம்பருக்குள்ளே ஆண்டவர் உனக்கு விடுதலை தரப்போகிறாருன்னு சொல்லிட்டு. சரி நடந்தால் கூட நடக்கும், அதனால் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டு பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு 3வது ஸ்டாண்ட் பைனால கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங்காக பார்த்தாக்கா அவங்க 2 பேருக்கு கேன்சல் ஆயிடுச்சு. உந்து தான் ஃபிட்டாக இருக்குது, உடனே அட்மிஷன் போடணும்னு சொன்னாங்க. நான் நினச்சே பார்க்கல, ஆண்டவர் வந்து இவ்வளோ கிருபியாக இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போயிட்டு 22 காலையில் சர்ஜரி போஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள் யாருக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை, யாருக்கும் சொன்னதில்லை. அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கே நாங்கள் சொன்னோம், இதுமாதிரி சர்ஜரி போஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பிரியாக்காவுக்கு ஃபோன் பண்ணி சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னோம். ஆண்டவர் வந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அது ஒரு ஆண்டவர், நான் பிரியாக்கா வந்து ப்ரேயர் பண்ணப்போ கொஞ்சம் தைரியமாக இருந்தோம். எனக்கு இந்த நாட்டில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்ககிட்ட நம்ம அழுகிறப்ப அவங்களும் அழுவாங்க, நம்ம சிரிக்கிறப்ப அவங்களும் சிரித்து நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அந்த டைமில். ஆண்டவர் வந்து அந்த நைட்டு வந்து எனக்கு சைக்காலஜிஸ்ட் வந்து வந்தாங்க, பேசினாங்க. நான் சொன்னேன், என்னுடைய தேவனுடைய வார்த்தை இருக்குது, அதை விட எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஷி ஆல்சோ கிறிஸ்டியன். அப்போ எனக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு, சரி சிஸ்டர் நான் உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ இப்படி சொல்கிறப்பன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அந்த ஏர்லி மார்னிங் வந்து சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கவும் சொல்லியிருந்தாங்க. 8 hours ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 13 hours மேலே ஆயிடுச்சு. அப்பயும் அங்கேருந்து ஆண்டவர் எங்களை கைவிடலை, ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை நடத்தி வந்தார். விசேஷமாக அந்த ரிக்கவரி பீரியடில் வந்து வீக்லி 2 times போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பெயினோட ஆண்டவர் வந்து என்னுடைய பலனாக இருந்தார். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களை கொடுத்து எனக்கு உதவி செய்தார். எஸ்பெஷலி இந்த ட்ராவல் டைமில் வந்து ஆல்வினெல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியாக எங்களை வந்து ஒவ்வொரு இந்த ரிக்கவரி பீரியடில் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சர்ஜரி, ஏன்னா இப்போ தான் முடினாக்கா இன்னொரு சர்ஜரிக்கு வர கூப்பிடுவாங்க. அப்படிலாம் இருந்து ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். அப்புறம் டாக்டர் ஒன்று சொன்னாங்க, இந்த கத்தாரில் வந்து யூஆர் த 5th one காட் 12 டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் வந்து ஹையர் ஃபேமிலிஸ், இந்தியன்ஸில் அதர் நேஷ்னாலிட்டி நீ மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து எவ்வளோ கிருபையாக வழி நடத்தினார். நான் பலவீனப்பட்ட பொழுதெல்லாம் சோர்ந்து போனதில் எங்களுடைய அவருடைய வார்த்தையும் அந்த சாங்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டு அதுதான் எங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு சமாதானத்தை தந்தார். எங்களுக்கு நான் பயந்துட்டு இருந்தேன், என்ன சொல்லுவாங்களோ இது பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு. எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அவர் தான் கடைசி பையன், ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் வழி நடத்தினார். ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் வந்து எங்கள் கூடவே இருந்தார். எங்களுக்காக ஜெபம் பண்ண வந்து ஒவ்வொரு சர்ச் மெம்பருக்காகவும் அண்ட் வெனஸ்டே ப்ரேயர்லேயும் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை தேற்றினது. அதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டும் அழைத்த தேவன் இனி வரும் காலம் முழுதும் ஆண்டவரை வழிநடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொடுத்த ஒவ்வொருத்தருக்காகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துதி மகிமை எல்லாற்றும் தேவனுக்கு மாத்திரம் விளங்குவதாக. ஆமீன். ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மரணங்களின் பள்ளத்தாக்கே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியங்களை செய்தார், மைமையானவர் மைமையான காரியங்களை நமக்கு செய்தார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலை நம்ம பாடலாம். Hallelujah.
பெற்றுக்கொண்ட காணிக்கைகளுக்காக தொடர்ந்து உபவாச ஜெபங்களுக்காக சாரா ஜோமனு. இரக்கத்தில் ஐஸ்வர்முள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான ஆண்டப்பா ஓய்வு நாளுக்காக உன்னை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டப்பா. எங்களை எல்லாரையும் ஆண்டப்பா ஒன்றி கூடி உடைய சமூகத்தில் நிறுத்தின கிருபைகளுக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. நீரை அதை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அதன் மூலியமாக ஆண்டவரப்பா நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருமாப்பா. இன்னும் கொடுக்க முடியாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோமாப்பா. வருங்காலத்தில் ஆண்டவரப்பா அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை நீ உண்டு பண்ணி தரு கிருபை தந்தருமா ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. அது எங்களுக்கு ஜீவனுக்கு ஆண்டவரப்பா ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை தந்தருமா ஆட்சேபிக்கிறோமாப்பா. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஆட்சேபிக்கிறோம்ப்பா. இன்று நடக்கின்ற இந்த பிள்ளைகளோட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஆட்சேபிக்கிறோமாப்பா. எல்லாவித ஆசீர்வாதம் அப்பா முடித்தல் மாத்திரம் வருகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரப்பா. அதை நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தனுமா ஆட்சேபிக்கிறோமாப்பா. ஆராதகம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரப்பா உடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து நீ வழிநடத்தலுமா ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் பலப்படுத்தும் துதிக்கான மற்றும் மிக்க செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து இருக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாட்சி சொன்ன சோரிக்காக நம்ம எல்லாரும் சபையாக சேர்ந்து முதல்ல ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய தாழ்விலே, எங்களுடைய நோயிலே, வியாதியிலே, பலகீனத்தில், கண்ணீரில் என்ன செய்வதென்று தெரியாத வேளையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற, விடுவிக்கிற, பதில் கொடுக்கிற, சுகமாக்குகிற யெகோவா ராஃபா என்கிற நம்முடைய நாமத்தின் மகிமை வெளிப்படும்படியான கிருபைகளை, அதிசய அற்புதங்களை செய்றீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சௌரிக்கு விசேஷித்த விதமான ப்ரையாரிட்டி கிடைக்கும்படியான தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் ஆண்டவரே அந்த டாக்டரோடு கூட இருந்தது, உம்முடைய ஆலோசனை இருந்தது. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு கடினமான அந்த 13 மணி நேரம் சர்ஜரியில் நீங்கள் கூட இருந்தீங்க. எந்த காம்ப்ளிகேஷனும் வராதபடி நீங்கள் காத்து கொண்டீங்க. உம்முடைய கிருபை இரக்கம் கூட இருந்தது. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் ருசிக்கும்படியாக, நாங்கள் ஒரு சாட்சியாக ஏற்படுத்தும்படியாக நீர் செய்த அதிசய அற்புதங்களுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் எங்களுக்கு நீங்கள் சரீரத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் அதை போஷித்து காக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடமையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்பா. ஆனாலும் இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் இயற்கையாக வாழ முடியலை. இன்னும் ஷிஃப்ட் டியூட்டி இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் செல்கிற இந்த பாதையில் விசேஷமாக சபையோடு கூட இருந்தீங்க. சபை மக்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த சரீரம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பிரயோஜனமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு பிரியமான உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே விசேஷமாய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாத்திரம் அல்ல, உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்த பிள்ளைகளாக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான பொய் உபதேசங்கள், உனக்கெல்லாம் அழைப்பு இல்லை என்கிற ஒரு மாய்மாலமான உபதேசங்களை நீங்கள் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது என்பதை உணர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாஞ்சி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் கூட கொடுக்குற ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உமக்கு ஊழியம் செய்யும்படியாக நீங்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சௌரியை தொடர்ந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய செட்டையின் மறைவில் மறைத்து, உம்முடைய பாதுகாக்கும் கரத்தில் மறைத்து ஆண்டவரே அங்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பலன் உண்டு என்று சொன்னபடி அப்படிப்பட்ட மகிமையான உம்முடைய பாதுகாவலை சௌரிக்கு கொடுத்து ஆண்டவரே குடும்பத்துக்கு கொடுத்து, சபை மக்களுக்கு கொடுத்து, விசேஷமாக எந்த பலகீனமும் ஆண்டவரே சபையின் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு, செயல்படாதபடி இருக்கிற காரியங்களை நீங்கள் மாற்றி உன்னத பலத்தால் நீங்கள் இடை கட்டி ஒரு பூரண சுகம் கொடுத்து ஆண்டவரே வியாதியிலிருந்து முற்றிலுமாய் விலக்கி வியாதி படுக்கையை மாற்றுகிற என் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. மரணங்களின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் நீர் கூட இருந்து விடுவிக்கிற அந்த மகிமையை காணும்படியாய் ஆண்டவரே நீங்கள் சௌரியை தொடர்ந்து நீங்கள் ஆஸ்வதிங்க. சபையின் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இன்றைக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த வலி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் அது கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம், உம்முடைய மீட்பர் ரட்சகர் என்கின்ற நாமம், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்ற நாமம்
ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம், பரிகாரியாகிய கர்த்தர் என்ற நாமத்தினாலே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இறங்கி ஆண்டவரே அந்த வலி வேதனைகள்லாம் மாறி நன்றி சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவரின் உதவி ஒத்தாச கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிற குடும்பத்தார் இப்படியாக பலவீனத்தில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரியங்கள்லாம் காணப்படுதப்பா. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய இரக்கத்தினால அதையெல்லாம் மாற்றி டாக்டர்கள் செய்ய முடியாத தீர்க்க முடியாத வியாதியெல்லாம் தீர்க்கிற உம்முடைய இரக்கம் கிருபை ஆண்டவரே சபையின் ஒவ்வொரு பிள்ளைகள் அவருடைய விட்டு வந்த பெற்றோர் உடன் பிறந்தோர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தூர இடத்துல இருக்க எல்லார் மேலேயும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாங்கள் நேசிக்கிறவர்கள் சுகித்திருக்கும்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்கப்பா. நாங்கள் அதற்கும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கம் உம்முடைய வார்த்தையின்படியே உண்மையுள்ள உம்முடைய கிருபையின்படியே நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இறங்கி ஆண்டவரே நல்ல சுகபல ஜீவன் நீடியால் கொடுத்து அதை அவர்கள் உணர்ந்து உமக்கு நன்றி இந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வேதத்திலே உம்மை தேட உமக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தரே இதை எனக்கு செய்தாருங்கிற உணர்வை தரும்படியாய் ஆவியானவர் நீங்கள் உணர்த்தும்படியாய் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சௌரி விசேஷ விதமாய் ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட பலவீனங்கள் நீங்கள் வராதபடிக்கு உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என்று சொல்லி உம்முடைய நாமத்தால் சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே சபையில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்கள் கிருபையும் இரக்கமும் செய்யும்படி ஆண்டவரே தீராத வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் உம்முடைய நாமத்தினால உம்முடைய கிருபையினால வல்லமையில கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். பிரசாந்த் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்போவுமே நம்முடைய வழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும். இங்கே ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவருடைய சித்தத்துக்கு முதலாவது நம்ம ஜெபம் பண்ணணும். அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நம்முடைய விருப்பம், நம்முடைய தேவைகள். ஹல்லேலூயா. அப்படி மாற்ற நம்ம படிக்கணும். அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, நம்ம செயல்படவும் செய்யணும். ஜெபம் பண்ணால் மட்டும் காணாது, ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பொதுவாக என்ன ஜெபம், இவரை அனுப்பும் அவரை அனுப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை எப்போ அனுப்பும் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி கேட்க படிக்கணும். ஆகவே சபை மக்கள் எல்லாரும் கூட ஸ்தோத்திரம் வசனத்தையும் வாசிக்கிறோம், திருப்பி திருப்பி வாசிப்போம். ஏன்னா வசனத்தை வாசித்தா கூட அங்கே ஆண்டவருடைய எத்தனை பேர் அந்த கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கான்னு தெரியல. லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 70-71 வாசிக்கலாம். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தலை உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, நமக்குள்ள பெரிய சாத்தான், பெரிய எதிரி சத்துரு சாத்தான், அவன் கையிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நாட்களெல்லாம் இருந்த நாட்களெல்லாம் இருந்து மீட்டு விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. உயிரோடு இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் ஊழியம் என்ன வேணும்? ஊழியம் என்ன வேணுங்க? 2 காரியம் சொல்லியிருக்காரு. என்னது? பரிசுத்தமும் நீதியும் வேணும். ஹல்லேலூயா. ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் இருக்குது. முடிஞ்சு போச்சு. அதுக்கு உண்மையாக கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தா போதும். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ அங்கே அறிவிக்கப்படுவதற்கு, எங்கெல்லாம் அறிவிக்கப்பட்ட இடத்துல போராட்டம் நெருக்கம் எல்லாம் மாற்ற, குறிப்பாக நமக்கு சுவிசேஷம் கொண்டு வந்த நாடாகி இங்கிலாந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த கத்தார் தேச மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்தியா இலங்கை மக்களுக்காக அவள் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம விஷயமா ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, சபையார் எல்லாரையும் ஊழியக்காரராக மாற்றி நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. அதுக்கேற்ற ஒரு வாஞ்சையை, அர்ப்பணிப்பை, கீழ்ப்படிதலை, உத்தமத்தை, வாஞ்சியை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கேட்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி பரமண்டலத்திற்கு எங்கள் பரமபிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தியப்பா. எல்லா பொல்லாப்புக்கும் சத்துருக்களின் கண்ணிலிருந்து விலக்கி பாதுகாத்து எங்களை கண்மணி போல கரம் பிடித்து கூட நடந்த ஆண்டவரே, எங்கள் அருகிலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த இடத்தில் ஆண்டவரே ஒருமித்து ஆண்டவரை உம்மை ஒன்றோடு ஒன்றாக இணைந்து ஆராதிக்க துதிக்க நீங்கள் இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிற மாபெரும் சிலாக்கியத்துக்கு கோடான கோடி நன்றியப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி அப்பா, கடந்த நாட்கள் வரை அப்பா நாங்கள் செய்துட்டு பாவங்களை ஆண்டவரே சப்பா மன்னியும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உண்மையோடு நெருங்க முடியாதப்பா. ஒரு விஷயங்களை மன்னிங்க
மன்னிங்க டாடி, மன்னிங்கப்பா. எங்களை முறுமுறுப்பு, கோபம், பொல்லாங்கு, எரிச்சல், பொறாமை, கண்ணு நிச்சயங்கள், வார்த்தை நிச்சயங்களை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. மன்னித்த ஆண்டவரே அப்பா, எங்களை ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பானே. நன்றியோடுமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை அப்பா உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே அப்பா. அப்பா இந்த தேசத்திலே அப்பா செய்கிற ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நினைவுறுகிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த ஊழியக்காரர்களின் பாதைகளை நீங்கள் செவ்வாய்ப்படுத்தி வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அவருடைய ஊழியத்துக்கு தடையாயிருக்கிற, அவர்களுடைய ஊழியத்துக்கு, அவருடைய சுவிசேஷத்துக்கு தடையாயிருக்கிற பொல்லாத அந்தகார வல்லமையான சக்திகள் உடைக்கப்பட்டு சுவாமி அப்பா உம்முடைய ஊழியம் பெருக, உங்களுடைய ஊழிய பாதைகள் செவ்வாய்ப்பட கர்த்தர் நீங்கள் முன் சென்று ஆண்டவரே சுவாமி அவருடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, உம்மை அறியாமல் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் அறியாமலா தகப்பனே, பாவத்துக்குள்ள ஆண்டவர் எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள உணர அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்கள் மிஷினரியாக எழுப்பி அப்பா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லத்தக்க பிள்ளைகளாக சொல்லத்தக்க ஆத்துமாக்களாக மாற்றியப்பா ஒவ்வொருவரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆத்துமா, ஆவி ஆத்துமா, சரீரத்தையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே செவ்வாய்ப்படுத்தி வழிநடத்தி ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாய் வணைந்தப்பா உம்முடைய சுவிசேஷம் சொல்ல ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நீங்க சமப்படுத்தி ஆண்டவரே நீங்க வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே பின்மாறி போன தேசங்கள், உம்மை மறுதலித்த ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தேசங்களையும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆலயங்கள் கேளிக்கை விடிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் தகப்பனே. அப்பா ஏற்ற நேரம் ஏற்ற காலம் வரும் வரையில் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே மறுபடியுமாய் அந்த பின்மாறி போன தேசங்களை ஆண்டவரே நீங்க ஒரு எழுப்புதலுக்கு உள்ளாக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே சுவாமி அப்பா உம்மையண்டை கிட்டி சேர நினைக்கிறார்களோ சுவாமி அவர்களை நீங்கள் ஆண்டவரே சுவாமி தாமே எடுத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி அப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே சுவாமி அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஊழிய காரியங்கள், ஊழிய பாதைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா பின்மாறி போன தேசங்களை நினைவு கூறுகிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஒருவர்கள் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லப்பட கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உமக்காக திறப்பில் என்று ஜெபிக்க கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆத்துமாவில் எடுக்கிற அப்பா பயங்களை நீக்கி போட்ட ஆண்டவரே சுவாமி ஒவ்வொருவரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஊழியம் அப்பா ஊழிய பாதைகள் விரிவடைய நீங்கள் வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சுவாமி எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உமது ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறதோ எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட கட்ட கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல தகப்பனே அப்பா எங்களுடைய தேசத்தில் இந்த தேசத்தில் ஆண்டவரே சுவாமி இலங்கை இந்தியா தேசங்களில் ஆண்டவரே அப்பா எந்தெந்த இடங்களில் ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லப்படாமல் இருக்கிறதோ எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே அப்பா உமது ஆலயங்கள் கட்டப்படாக இருக்கிறதோ ஆண்டவர் சுவாமி அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே உறுதிப்படுத்தி ஆண்டவரை தெளிவுபடுத்தி திட்டமாய் ஆண்டவரை யாரிடம் நீங்கள் அறிவிக்கப்பட வேண்டும், யாரிடம் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவர் சுவாமி அவர்களை வெளிப்படுத்தி ஆண்டவர் சுவாமி அப்போ அந்த இடங்களில் ஆலயம் கட்டப்படவும் அந்த இடங்களில் சுவிசேஷம் செல்லவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த தேசங்களில் இருக்கிற மந்திர மாயக்கலை கட்டுக்களை ஆண்டவர் உடைத்து ஆண்டவர் சுவாமி அப்பா விக்கிர ஆராதனை கட்டுக்களை உடைத்து நீரே மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று எல்லோரும் உணர்ந்து ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் இயேசுவே 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 என்று இயேசுவின் நாமம் முழங்க கர்த்தர் வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோடு வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கார்களோ சுவாமி அவர்கள் எல்லாம் விடுவித்து ஆண்டவரே அவர்கள் அனைவரையும் ஆண்டவரை உமக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரங்களையும் ஜெபிக்க மறந்த காரியங்கள் ஏராளம் ஆண்டவரே. நீங்க செய்த அற்புதங்கள் ஏராளம் தகப்பனே. எல்லா காரியங்களையும் இந்த இடத்துல நினைவுறுவோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா ஜெபிக்க மறந்த காரியங்களையும் விண்ணப்பங்களையும் உமது செவியாண்டையே கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆண்டவரே சுவாமி. மன்னிங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீதமுள்ள நேரங்களையும் ஆண்டவரை நீங்களே பொறுப்பு
பொறுப்படுங்க, வழி நடத்துங்கப்பா. நீங்கள் அப்பா நாங்கள் கொடுக்குற விண்ணப்பங்களை நீங்கள் ஆமென்றும் ஆமென் என்று பல் கொடுப்பீங்க என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை கடந்து செல்கிறோம் தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமையும் என் மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய இந்த நமக்காக ஜெபம் பண்ண போகிற 2வது ஜெபம். ஆகவே சபையில் வழக்கம் போல் இந்த தேசத்திலே நம்ம பார்க்குறோம், வேலைவாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது. அநேகம் பேர் தேசத்தை விட்டு போகிற ஒரு காரியம், தேசம் விட்டு போனால் வர வழியில் சபையை விட்டு போகணும், இப்படிப்பட்ட தாழ்ச்சி இருக்குது. ஆனாலும் கூட கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவைகளுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலையும் போஷிக்கிறவர். அப்படிப்பட்ட கிருபைகளை சபையின் பிள்ளைகளுக்கு கொடுக்க, புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர, வேலை கிடைச்சாலும் சம்பளம் குறைவாக கொடுக்குற காரியம், சம்பளம் கொடுக்காம இருக்கிற காரியம், அரசாங்கமே அதுக்கு இப்படி 6 மாதம் தரல அப்படின்னா கம்பெனிகளும் சேர்ந்து கொடுக்க மாட்டேன்றது, இப்படி நிறையா இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றும்படிக்கு ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளத்தை போல ராஜாக்களின் இதயத்தை திருப்புகிற ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களுடைய இதயத்தை திருப்பி இப்படி சம்பளம் கொடுக்க கூட ஒழுங்காக கொடுக்குறதுக்கு ஒரு மனசை கொடுக்கும்படியாக, அதற்காக நம்ம பாரத்தோடு கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதே போல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பரீட்சை எழுதுகிற, ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் இந்தியா, இலங்கை, இங்கே எல்லோரும் கூட நல்ல மதிப்பெண்கள் பெறும்படியாக, உயர்கல்விக்கான எல்லா தகுதிகளையும் பெறும்படியான விசேஷித்த ஞானத்தை பலத்தை ஆண்டு கொடுக்கும்படியாக, விசேஷமாக இந்த நாட்களில் எந்த குழந்தைக்கும் சுகவீனம் வராதபடிக்கு அவங்க நல்லா சுகத்தோடு பலத்தோடு இருந்து பரீட்சை எழுத அவங்களுக்காக நம்ம ஜெபம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் பிள்ளைகள் இங்கே இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லோரும் கூட இளம் வயதிலே ஆண்டவரை மனதார ஏற்றுக்கொள்ள, ஹல்லேலூயா. ஆண்டுக்கு சித்தமானால் ஒரு நாட்களில் இந்த ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த கூட்டங்களை வைப்போம். ஞானஸ்தானத்தை பற்றி கிளாஸ் இருக்கும். அவங்களாம் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, இவங்க இங்கே இருக்கும்போது ஆண்டவரை கற்றுக்கொண்டால் தான், அங்கே வெளியே போனாங்கன்னா அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் கிடைக்காது. ஆகவே இங்கேயே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய தரிசனமே சபையின் பிள்ளைகள் +1 +2 முடிஞ்சு இங்கே +2 முடிஞ்சு வெளியே போகிறக்குள்ள அவங்க ஆண்டவரை முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆகவே அதற்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை பிள்ளைகள் கொண்டு வரும்படியாக, அவங்கள படிப்புக்காக, எக்ஸாமுக்காக, இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சோரி சுபிதாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா, முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த நேரத்தை ஆண்டவரே கொடுத்த கிருபைகளுக்காக மக்கள் சோற்றம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆரம்பம் முதல் ஆண்டவரே இதுவரைக்கும் உடைய பிரசனத்தினால எங்களை ஒவ்வொருத்தரும் நிரப்பி ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தோடு ஆண்டவரே தொழுது கொள்ள முழு இதயத்தோடு ஆராதிக்க கிருபை செய்தீரே மக்கள் சோற்றம் ஆண்டே ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்கள் மேல் குற்றங்கள் குறைகள் இருந்தால் எங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா, எங்கள் பாவங்களை எல்லாம் நிவர்த்தியாக்க விட்ட ஆண்டவரே அப்பா, உடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. மக்கு சோற்றம் ஆண்டவரே. கர்த்தரை தேடினால் ஆண்டவரே அப்பா நீங்கள் கண்டடைவீர்கள் சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே அப்பா, உங்களை இருதயம் மகளும் சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே அப்பா, உண்மை தேட சிங்கக்குட்டிகளை கூட பட்னியாக கிடக்குமானால் தேவனுடைய தேடிகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. எல்லா பயத்துக்கும் எங்களை நீக்கி எங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீங்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. மக்கு சோற்றம் ஆண்டே ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே இஸ்ரா ஆண்டவரே அப்பா, வேதத்தை தேடும்போது கர்த்தாவே இருதயத்தை பக்குவப்படுத்தி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரை வெக்கப்பட்டு போகாமல் நன்மையை செய்த தேவன் ஆண்டவரே அப்பா, ஆலயத்தை கட்டி முடிக்க செய்த தேவன் ஆண்டவரே அப்பா. தேவனே அப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்ல அப்பா. நாங்கள் வாஞ்சிக்கிற காரியத்தில் ஆண்டவரே உடைய மகிமையான ஆலயத்தை கட்டும் தேவன் கிருபை இரக்கம் பாராட்டுங்கள் தகப்பனே. மக்கு சோற்றம் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உடைய காண்களும் காதுகளும் செவிகளும் திறந்திருக்கின்றாச்சா. விண்ணப்பத்தை பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையின் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஏசப்பா, எதற்காக ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா, என் தேவனுடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, பிள்ளைகளோட கண்ணீரை காண்கிற ஆண்டவரே, கலங்காதே திகையாதே ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடும் சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் கைவிடாத தேவன் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கும் போது இந்த பிள்ளைகள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆவியானவரே அப்பா, நீங்க கிருபை இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. வழி வாசல்களை திறவுங்கள் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் தேடும் போது உடைய சமூகம் செல்லட்டும் ஐயா. உடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே அப்பா. வேலை வசதிகளையும் ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் கிருபை செய்யுங்க. கையின் பிரயாத்திகளை ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே அப்பா. நீங்கள் ஆபிரகாமை நோக்கி பார்த்தீங்க ஆண்டவரே அப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நட்சத்திரங்களாக எண்ண முடியாத நட்சத்திரங்களும் மணலை அளக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே அப்பா. எங்கள் சபையின்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க உடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவரே, நான் உனக்கு பதில் தருவேன், அறியாதும் எட்டாதமான காரியங்களை செய்வேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, நீங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, விசாக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, நீண்ட காலத்துக்கு காத்திருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அற்புதங்களை செய்யுங்க. வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. மண்ணையோ ஆண்டவரே கல்லையோ வழங்கலப்பா, என் ஜீவனுள்ள தேவனை, எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைவிடாத நேசர் ஆண்டவரே. இந்த ஏழை நோக்கி கூப்பிட்டான், நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த வருஷத்துல இந்த பிள்ளைகளுக்கு நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுங்க ஆண்டவரே. கிருபையின் ஆவியின் விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கிருபை செய்வதாக ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. மனம் திரும்ப காரியங்கள் அங்கு மனம் திரும்ப சமூகத்தை நோக்கி கெஞ்ச எல்லா ஆசீர்வாதங்களும் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள் தேவன் ஒருவர் தான் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்ல கிருபை இரக்கம் பாராட்டுங்கள் தகப்பனே. நமக்கு சோற்றம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்க பிள்ளைகள் ஆண்டவரை 10th 12th படிக்கிற பிள்ளைகளை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நமக்கு சோற்றம் தாண்டி ராஜா. அப்பா, அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை எக்ஸாமை நீங்கள் ஆண்டவரை பரத்திலிருந்து ஆண்டவரை ஞானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அப்பா, நீங்கள் ஞானத்தில் குறையுள்ளவன், என்னிடத்தில் கேட்கடவன், நான் உங்களுக்கு பச்சமாதமற்ற சம்பூரணமாய் கொடுப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை, நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வருஷம் ஆண்டவரே உடைய கிருபையினாலே பிள்ளைகள் வெற்றி பெறுறாங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை படிக்கிற காரியத்துல என் தேவன் எனக்காக செய்து முடித்தார் என்று சொல்ல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக, உம்மை கனப்படுத்துற பிள்ளைகளாக, உம்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளாக, உமக்காக ஓடி ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக யோசுவாய் போல, தானியேலை போல 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தது போல இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய தானியேலை போல எங்கள் சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குங்க ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்க சபையில் ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் படித்து முடித்த பிறகு ஆண்டவரே ஞானஸ்தானம் உமக்காக ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, நீங்க பிள்ளைகளோட பேசுங்க. என் தேவன் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே. என் தேவன் பரம தேவன், இவர் இல்லாமல் இவர்கிட்ட கிட்டி சேர முடியாது என்று அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே. அப்பா, உமக்காக உழைக்கவும் ஓடவும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துற கனப்படுத்துற பிள்ளைகளாக ஆண்டவரே ஞானஸ்தானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்க, ரட்சப்புக்குள் வளர, அநேக ரட்சப்புக்குள் கொண்டு வர ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே, எங்க வீட்டிலும் நாட்டிலும் சமுதாயத்திலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழவும், அநேக ஜனங்களை உம்முடைய ஜனங்களாக மாற்றவும் இந்த அப்பா வாலிப பிள்ளைகளை நீங்கள் எழுப்பது போற கிருபைகளுக்காக உமக்கு சோற்றம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த கர்த்தருடைய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த தேசத்தின் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க அப்பா. மன்னித்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அநேக ப்ராஜெக்டுகள், அநேக கம்பெனிகள் ஆண்டவரை திறக்கப்படுவதாக, புதிய புதிய ப்ராஜெக்டுகள் உருவாக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த கம்பெனி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ராஜாக்களை ஆசீர்வதிங்க, பிரபுக்களை ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்பட ஆண்டவரே, ஒரு தானியேலை போல நல்ல ஆலோசனை மெய்ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை நடத்த என் தேவன் கிருபை இரக்கம் பாராட்டுங்க. எல்லாத்தையும் பொறுப்பேற்று தொடர்ந்து வழிநடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், தேவனை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒருவர் கேட்டிருக்கிறார், எனது மருமகன் விமலநாதன் போதை வஸ்துக்கும் கஞ்சாவிற்கும் அடிமைப்பட்டு இப்பொழுது 11 மாதமாக சிறையில் வாழ்கிறார். அவர் விடுதலை பெறவும் ரட்சிக்கப்படவும் ஜெபம் செய்ய கேட்டிருக்கிறார். இன்னொருவர் தம்பிக்கு நல்ல ஜாப் கிடைக்கவும், அவருக்கு நல்ல ஜாப் கிடைக்கவும், அவருடைய ஒய்ஃப்க்கு வந்து இங்கே கத்தாரில் ஜாப் கிடைக்கவும், டிரைவிங் லைசன்ஸ் அவருக்கு கிடைக்கவும், அப்பா அம்மா உடல் நலத்துக்காகவும் ஜெபிக்க கேட்டிருக்கார். இவர்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அன்பின் பரலோபிதாவே, நன்றியோடு மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எவ்வளோ பெரியது ராஜா. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை, உம்முடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா. எங்களை இம்மட்டுமாய் ஏங்கி தாங்கி சுமந்து தப்புவித்த தேவன், இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை நடத்தின தேவன் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இங்கே விண்ணப்பத்தை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய சமூகத்தில் ஆண்டவரே சந்தோஷம் சமாதானம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அந்த பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ராஜா. என் தேவன் அப்பா சமீபமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீ துதிக்கிறோம். மீ தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிறோமே ராஜா. ஆண்டவரே, உண்மை தேடுகிறவர்கள் எல்லாம் நன்மையாக இருக்கிறது ராஜா. அவங்க ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த சகோதரன் விமலநாதன் அவருடைய அப்பா சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மகன் போதைக்கு அடிமையாகி கர்த்தாவே சிறையில் இருக்கிறார் ராஜா. அவருடைய சிறையிருப்பை ஆண்டவரே நீர் அப்பா நம்ம திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த போதிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை தருவீராக. தேவன் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. நீர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்கள் நல்ல மீட்பராய் இருக்கிறீர், எங்களுக்காக உம்முடைய உயிரையே கொடுத்த தேவன் ராஜா. நீர் இரக்கம் செய்வீராக. அவர்களுக்கு ஆண்டவரை விடுதலை தந்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் அவரை கழுவி ராஜா. ஆண்டவரே இடத்தில் மனம் திரும்பவும் அவர் ரட்சிக்கப்படும் என் தேவன் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இதே போல் எத்தனையோ பேர்கள் போதைக்கும் மதுபானத்திற்கும் அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே என் தேவன் இப்பொழுதே விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வசனம் ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே இப்பொழுதே அவர்களுக்குள்ளே கடந்து சென்று ராஜா அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, இன்னொரு சகோதரன் அவருடைய தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்கும், அவருக்கு வேலை கிடைக்கவும் ஆண்டவரே அவர்கள் அப்பா அவங்களுக்கு குடும்பமாக இங்கே அவங்க ஒய்ஃப் வந்து ஆண்டவரே இந்த தேசத்துக்கு வரவும் கேட்டிருக்கிற அந்த விண்ணப்பத்தை நீர் அறிகிறீர். அவருடைய மன வாஞ்சிகள்லாம் நீங்கள் அறிகிறீர் கர்த்தாவே. அப்பா, அவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும்படி என் தேவன் கிருபை தாங்க. மல்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமயமாக இருக்கிற தேவன் இப்பொழுதே அவர்களுக்கு நல்ல வேலை, அவங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை ஆண்டவரே கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் அந்த டிரைவிங் லைசன்ஸும் ஒரு கிடைக்கும்படியாக என் தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் உங்களை பெற்றோர்களையும் ஆண்டவரே நீங்கள் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய தேவைகளாக நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்பா நீர் அப்படியாக செய்துவிட்ட கிருபை காமுக்கு நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சுருக்கமாக அடுத்த பாயிண்ட்டுக்கு ஜெபிங்க. அதே போல் சபையில் உள்ள எல்லா மக்களுக்கும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க இந்த காரியத்துக்காக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான அப்பா ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சகோதரர் ஆண்டவர் மெர்பின் அவருடைய சகோதரருக்கு 7 வருடங்களாக குழந்தை இல்லை, குடும்பம் மனம் மடிந்து டிப்ரெஷனில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவரே கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 7 வருடமாக குழந்தை இல்லாமல் கண்ணீரோட கவலையோட ஆண்டவரே அவமானத்தோட நிந்தையோடு இருக்கிற அந்த குடும்பத்தாரை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அண்ணாளின் ஆண்டவரே கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, சாராளின் ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, அண்ணாளின் ஜெபத்துக்கு கேட்டு ஆண்டவர் சாமுவேலை நீங்க கொடுத்தீங்களே அப்பா, பதிலை அளித்தீங்களே ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீங்களே அப்பா ஆண்டவரே. அதே போல சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவரே வயது ஆண்டவரே முடிந்தது போல இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க ஈசாக்கை கொடுத்து தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவரே குழந்தை இல்லாத பொழுது அப்பா நீங்க வந்து பேசி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீங்க அப்பா யோவானை கொடுத்தீங்களே அப்பா, நீங்க பதிலளிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, நிந்தைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, அவமானத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பதிலை தருகிற தேவனாய் இருக்கீங்களே ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்தாருடைய டிப்ரெஷனை மாற்றுங்க அப்பா
ஆண்டவரே யாரிடத்துல பேசாமல் இருக்கிற இந்த காரியத்தை மாற்றி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று சொல்லி அதை நாங்கள் கர்த்தருக்கே அந்த குழந்தையை நாங்கள் தருவோம் என்று சொல்லி அப்பா பொருத்தனையோடு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க நன்மை செய்யுங்கப்பா. இந்த வருடத்திலே அப்பா ஒரு நன்மை செய்யுங்கப்பா. எங்க சபையில் இதே போல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. நீங்க கற்பத்தை தொடுவீராகப்பா. உடல்ல காணப்படுகிற எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே நீண்ட நாள் காத்திருந்து இளைப்படைந்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தொட்டு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க நன்மை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுறங்க தாவே. உம்மை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுறங்க தாவே. அப்பா எல்லா துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கெஞ்சுறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் ஆராதனைக்கு வந்திருந்தீங்க. அப்படி கிருபை, பிரசன்னம், மகிமை, வல்லமை, கிரியை எல்லாவற்றையும் நாங்கள் காண போகிறோம். அதற்காக நன்றியோடு கண்டோம், காண போகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் சபையார் எல்லாரும் கூட சேர்ந்து நீதியோடும் பரிசுத்தோடும் ஊழியம் செய்யும்படிக்கு என்னை எப்படியாவது தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி வாயை திறந்து உள்ளான வாஞ்சியோடு கூட நீங்கள் தான் அப்படி செய்ய முடியுன்ற விசுவாசத்தோடு கூட அப்பா நீங்கள் அவங்க கட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளிலிருந்து நீங்கள் விடுவித்து இப்படியாக உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக நீங்கள் அவங்க வாஞ்சிக்கும்படிக்கு உங்களுடைய பலத்த கிரியை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சட்டத்தில் நடக்கும்படியாய் அவர்கள் வாஞ்சித்து ஜெபித்து உம்முடைய இந்த சித்தத்தை நிறைவேற்ற தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆலோசனையை தாங்க. உம்முடைய சத்தியம் சத்திய ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும், கண்ணீர் யாவரையும் துடைக்கட்டும். ஆண்டவரே வியாதிகள் பலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி உம்முடைய சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், வல்லமை, சத்துவம், மகிமை ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நீங்கள் தாங்குங்க, பலப்படுத்துங்க, தப்புவீங்க. ஹல்லேலூயா. முதிர் வயது மட்டும் தாங்குவேன் என்ற நம்முடைய தாங்குதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே இந்த மத்தியான உணவை ஏற்படுத்தி தந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மகிமையான காரியங்களை செய்யுங்க. அதே போல் சபையின் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிய மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை செய்து நீங்கள் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஹல்லேலூயா அந்யோன்ய அன்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் விசேஷமாய் ஆண்டவரை தேடுகிற, உண்மையாய் தேடுகிற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் வாஞ்சியோடு செய்கிற பிள்ளைகள், வாஞ்சியோடு ஒப்பு கொடுத்த, இன்றைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஹல்லேலூயா இந்த பரிசுத்தத்தை நீதியும் பெற வேண்டும் என்று நாடுகிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா.